ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதாரி. இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேனா சின்னதாக ஒரு விஷயம் தோணுச்சு. அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நிறைய நேரம் எனக்கு நிம்மதியே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க எனக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்க மாட்டாங்க. இது பல பேர்கிட்ட கேட்குறோம். ஏன் ஈவன் நானே பல நேரங்களில் இதை நினச்சி கஷ்டப்பட்டுருக்கேன். அவங்க செய்கிற செய்கையெல்லாம் எனக்கு பிடிக்கலை அப்படி சொல்லி நம்ம ரொம்ப நாள் எனக்கு இது ஒரு இதுவாகவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மை என்னென்னா, நம்ம அடுத்தவங்கக்கிட்ட நம்மளை போய் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறத இன்னொருத்தவங்க ஒரு எக்ஸோ ஒய்யோ அவங்க என்ன மாதிரி இருக்கணும், நான் ஆசைப்படுற மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம ப்ராப்ளம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அதை நம்ம முழுசாக ஏற்றுக்க பழகிக்கிட்டோன்னா, ஒரு லேடி இருக்காங்க, அவங்க இப்படி தான், இவங்களுக்கு இதுதான் தெரியும், இவங்க இவ்வளோ தான் அப்படின்றத ஒரு இதை நம்ம அவங்களோட கேரக்டரை முழுசாக புரிஞ்சு அப்படியே அவங்கள ஏற்றுக்கணும். மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஏற்றுக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியில் எந்த பஞ்சமுமே இருக்காது. நம்ம சொல்கிறோம்ல, ஒன்றுக்கிட்ட என்ன பார்க்குறேன்னு, அதெல்லாம் டைலாக்குக்கு வேணால் சூப்பராக இருக்கலாம். கண்டிப்பாக நாம தான், அவங்க தான். யாரையுமே முழுசாக அவங்க கேரக்டரை நீங்கள் ஏற்றுக்க பழகிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதாயன். நன்றி.